நெடுமாறனும் கிச்சன்ல நடந்த விஷயத்த பத்தி ரகுபதி கிட்டமே சொல்லியிருந்திருப்பாரு. அதை கேட்கிற ரகுபதியும் நாளைக்கு மினிஸ்டர் வரப்போறாரு, இப்பயே அப்படி நடக்கணும், இப்ப என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே என்ன யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. மெயின்டெனன்ஸ் டீமை செக் பண்ண சொல்லியிருக்கான், ஆனா 4 to 5 days ஆயிடும் சொல்லிருக்காங்க. இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல வெளியே இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம்னாலும் என்னோட ஈகோ விட மாட்டேது சார். இப்போதையும் நம்ம கண்டிப்பா வெளியே இருந்து வாங்க வேண்டாம் மாறன், அப்படிலாம் பண்ண வேண்டாம், அது உனக்கு மட்டும் இல்ல மாறன், நம்ம ரெசார்ட்டுக்குமே அது நல்லது கிடையாது. ரகுபதியோ இப்ப நெடுமாறன் கிட்ட நமக்கு டைம் இல்ல நெடுமாறன், ஏதாச்சும் யோசிங்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. ரெசார்ட்ல ரிலாக்ஸா உட்காந்து மீன் புடிச்சிட்டு இருந்திருப்பான். அப்ப ரம்யாவும் அங்க போயிருந்திருப்பான். அப்ப ரம்யாவும் வெற்றிக்கிட்ட உனக்கு விஷயம் தெரியுமா வெற்றி, நேத்து நைட்டு கிச்சன்ல பவர் சப்ளை ஓவர்லோட் ஆகி கிச்சன்ல இருக்க பொருள் டேமேஜ் ஆயிடுச்சு, இந்த நாளைக்கு கிச்சனை வேற யூஸ் பண்ண முடியாதுன்றதுமே சொல்லிருக்காங்க. அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, நீ கொஞ்சம் ஜாலியா மீன் புடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். அப்ப வெற்றி எனக்கு இதை பத்தி யாருமே சொல்லல, இப்ப நீ சொல்லிதான் எனக்கு தெரியும் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். ரம்யாவும் வெற்றி கிட்ட பாவம் செஃப்ஸ்லாம் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். வெற்றியும் எனக்கு நெடுமாறன் சார் நினைச்சது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த கிச்சனை ஒரு கோயில் மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாரு, என்னதான் அவர் எனக்கு கடுப்பேத்தினாலும் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். விஷயம் பிடிச்ச மீனை பேண்ட்ரியிலுமே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ரம்யாவும் டாப்பிங்ஸ் போடு வெற்றி அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. சொன்ன மசாலாலாம் நீ போடவே இல்லை வெற்றி அப்படின்னு சொல்லி ரம்யாவை கொச்சிட்டு இருந்திருப்பான். எடிசன் இந்த மசாலா நல்லா தானே இருக்கு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். அப்ப பாண்டியும் ரம்யா ஒரு செஃப்ன்றது நீ எப்பவோ மறந்துடுற எடிசன் அப்படின்றதுமே சொல்லி கலாச்சிட்டு இருந்திருப்பான். அப்ப ரம்யாவும் அடுத்த வாட்டி மீன் வறுக்கிறப்ப நான் சொல்ற மசாலா தான் போடணும் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். செஃப்ஸ் எல்லாரும் கிச்சனுக்குமே போய் பார்த்து இருந்திருப்பாங்க. பார்த்தா கிச்சன்ல இருக்க பொருள் எல்லாமே அலங்கோலமா இருந்திருக்கும். அதை பாக்குற செஃப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும். கிச்சன் டீம்ல இருக்கவங்க எல்லாருமே கேண்டீன்ல ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப சிவாவும் நம்ம செகண்டரி கிச்சன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். அந்த கிச்சனும் இந்த கிச்சனோட கனெக்ஷன்ல தான் இருக்கு, அதனால அங்கேயும் ஒயரிங்ல ரீஒர்க் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. கிச்சன் டீம்ல இருக்கவங்க எல்லாமே ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப வெற்றியும் பாண்டியும் அங்க சாப்பிடறதுக்காக வந்திருப்பாங்க. பாண்டியும் சும்மா இல்லாம அந்த கேண்டீன்ல இருக்க அண்ணா கிட்ட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, காட்டுல கத்தனாதானா அது சிங்கம், ரோட்ல கத்துச்சுன்னா அது நாயினா அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். கேட்ட விக்கியுமே இப்ப கடுப்பாயிட்டு வந்தமா டீ குடிச்சுமா இங்க வந்து போய்கிட்டே சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பான். வெற்றியுமே பாண்டிய சும்மா இரு பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியுமே அங்க கூட்டு போயிட்டு இருப்பான். வெற்றியும் பாண்டி கிட்ட ரெசார்ட்ல அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு பாண்டி, கோட்டுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, அது ஒரு நாள் போட்டதுக்கு எனக்கு ஜிவ்னு இருக்கு, இத்தனை வருஷமா அதே கோட்டை போட்டுக்கிட்டு அவங்க சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், தேவையெல்லாம் பேசாத பாண்டி அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்ப பாண்டியும் நீ இப்படியே அவங்கள பாவம் பார்த்துட்டு வெற்றி, ஆனா அவங்கள பாரு உன்னை டீ கடைன்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க, ஒரு நாள் இருக்கு அவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி பாண்டி கடுப்புல பேசிட்டு இருந்திருப்பான். ரெசார்ட்ல ரகுபதியுமே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருந்திருப்பாரு. அப்ப நெடுமாறனுமே அங்க ரொம்ப தயங்கி ரெசார்ட்ல கொஞ்சம் பிளேஸ்ல அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் போய்கிட்டு இருக்கு, பேண்ட்ரி இருக்க ஏரியால மட்டும் தான் பிரச்சனை இல்லாம இருக்கு, அதனால கிச்சனை பேண்ட்ரிக்கு மாத்தலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப ராஜனும் அது கரெக்டா இருக்குமா செஃப், இப்படி பண்ணா பேண்ட்ரியை கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்குமே அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பாரு. இப்ப ரியாமே இப்பதான் பேண்ட்ரி லாஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் நோக்கி போய்கிட்டு இருக்கு, இந்த டைம்ல க்ளோஸ் பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கும், இது எனக்கு நல்ல ஐடியாவா தோணல அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அப்ப நெடுமாறனும் சைல்டிஷ் தனமா பண்ணாத ரியா, நீ பிரெக்னெண்டா இருக்க, கொஞ்சம் எமோஷனல் ஆகாம அமைதியாரு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. மினிஸ்டர் வர போறாரு, நேஷனல் ஈவென்ட் நடக்க போது, எது முக்கியமோ அதை தான் பண்ண முடியும் ரியா அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. ரியாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா என்னால இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. ரகுபதியுமே ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருப்பாரு. அங்க வந்து கிளம்பத்துக்கு முன்னாடி ரகுபதி கிட்ட உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல சார், மினிஸ்டரும் அவங்க ஃபேமிலியும் வரது பேண்ட்ரியில இருக்க கீரை வடையை சாப்பிடறதுக்கு இல்ல, ரெசார்ட்ல இருக்க ஃபுட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான் வராங்க, நீங்க கரெக்டா முடிவு எடுப்பீங்க நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நெடுமாறனுமே அங்க வந்து கிளம்பி போயிட்டு இருப்பாரு. ரியாவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாவே இருந்திருப்பா. அதை பாக்குற ராஜனும் இன்னைக்கு நல்லா பேசின ரியா, பேண்ட்ரிக்காக ஸ்டாண்ட் எடுத்து பேசுறது ரொம்ப கரெக்ட் ரியா, ரெசார்ட் எப்படி ரன் பண்ண தெரிஞ்சுக்கிட்டே போலியே, நல்ல விஷயம் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. ரியாவும் தேங்க்ஸ் ராஜன் சொல்லிட்டு திரும்ப அமைதியாவே இருந்திருப்பா. ராஜனும் என்னாச்சு ஏன் இப்படி இருக்கு அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பாரு. அப்பதான் ரியாவும் பிசினஸ் லாஸ்ல போயிடுச்சு, அவர் எனக்காகவும் குழந்தைக்காகவும் இங்க வரல, ரெசார்ட்டுக்காக தான் வந்திருக்காரு, நான் நம்பி ஏமாந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்திருப்பா. ராஜனும் ரியா கிட்ட என்னைக்குமே உன் நம்பிக்கை உடைக்காம நான் பண்ண மாட்டேன் ரியா, தீபக ரெசார்ட்டுக்குள்ளே விட்டு கூடாது, இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ரியாவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராஜன் பாத்துக்கலாம் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. விமானம் பயங்கர கடுப்புல உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அப்ப வெற்றியுமே அவருக்கா காஃபி எடுத்துட்டு போய் வச்சிருந்திருப்பான். அப்படி ஆனதுல நீங்க டென்ஷனா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் பேண்ட்ல இருந்து காஃபி போட்டு வந்தா அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். அப்ப நெடுமாறனும் காஃபி சூடா இருக்கா அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பாரு. வெற்றியும் காஃபி நல்லா கொதிக்க இருக்கு சார் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். நெடுமாறனும் அந்த கொதிக்க இருக்க காஃபி மூஞ்சில ஊத்துனா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பாரு. வெற்றியும் தெரியாதுன்னு சொல்லியிருந்திருப்பா. இப்ப வெற்றியும் அங்க இருக்க காஃபியுமே எடுத்துட்டாங்க அது வந்துட்டு இருப்பான். இப்படி பண்ணதை பாத்துக்கிட்டு இருந்த பாண்டி எதுக்கு அவன் தேவையில்லாத வேலையை மட்டும் பாரு வெற்றி, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை போ அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. ரெசார்ட்ல ஈவினிங் திரும்பவும் மீட்டிங் நடந்திருக்கும். அப்ப ரகுபதியும் பேண்ட்ரி இப்பதான் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, இப்ப திரும்பவும் 4 நாள் பிரேக் விட்டு அதுக்கப்புறம் பேண்ட்ரியை திரும்ப ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும், அதனால பேண்ட்ரியும் கிச்சனும் ஒரே டைம்ல ரன் பண்ணணும், ஸ்பேஸ பாதியா டிவைட் பண்ணி கிச்சனும் பேண்ட்ரியும் ஒரே இடத்துல ரன் பண்ணிக்கோங்க அப்படின்றது சொல்லியிருந்திருப்பாரு. நெடுமாறனுமே என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட கிச்சன் ரன் ஆகணும், அவ்வளவுதான், எனக்கு பேண்ட்ரி ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறனுமே அங்க போயிட்டு இருப்பாரு. ரியாவும் பேண்ட்ரிக்குமே போயிட்டு வெற்றிக்கிட்டையும் எடிசன் கிட்டையும் கிச்சன்ல நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதனால கிச்சன் டீம் பேண்ட்ரில வந்து சமைக்க போறாங்க சொல்லியிருந்திருப்பா. வெற்றியும் பேண்ட்ரி ரொம்ப சின்னதாச்சு மேம் எப்படி அப்படின்றது கேட்டிருந்திருப்பா. ரெண்டா டிவைட் பண்ணி ஒரு பக்கம் கிச்சன்
கிச்சன் ஒரு பக்கம் பேண்ட்ரி எப்பயும் போல ரன் பண்ணணும் அப்படின்றதுமே சொல்லி கிச்சனுக்குமே வந்து அங்க இருக்க ஷெஃப்ஸ் கிட்ட எல்லாம் இந்த கிச்சன் ஸ்டாப் ஆகாம சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகணும், அது மட்டும் தான் எனக்கு, அதனால பேண்ட்ரில தான் சமைக்க போறோம், உங்களுக்கு யாருக்காச்சும் பர்சனல் பிரச்சனை இருந்தா தயவு செஞ்சு தள்ளி வச்சிருங்க, அது மாதிரி கிச்சன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு யாரும் பேசக்கூடாது, என்னோட டீம் மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு, அவங்க எங்க இருந்தாலும் சமைச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும், அதை நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. ஐஷு கிட்ட இந்த பொறுப்புமே கொடுத்துட்டு இருப்பாரு. தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு கிச்சன் டீம்ல இருக்கவங்களும் பேண்ட்ரிக்கு போயிருந்திருப்பாங்க. அங்க வெற்றியும் பேண்ட்ரில பயங்கர கெத்தா நின்னுட்டு இருந்திருப்பாங்க. கிச்சன் டீம்ல இருக்கவங்க பயங்கர கடுப்பா இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியாம அமைதியாவே நின்னுட்டு இருந்திருப்பாங்க.